ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தேர்தலுக்கு முன்னால ஒரு ராஜ்யசபா சீட்டு வேற ஒரு கட்சியோட, தேர்தலுக்கு பிறகு ஒரு ராஜ்யசபா சீட்டு இன்னொரு கட்சியோட, இன்னும் ஒரு பிளாக் காலியா இருக்கு சார். அடுத்தாப்புல அங்க போய் அங்கேயும் ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிடுவாங்களோ காங்கிரஸ்ன்னு ஒரு சந்தேகம் வருது. யாருடைய காட்டிலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யுது. ஏன் முதல் ராஜ்யசபா எம்பிய தன்னுடைய கட்சிக்கு கொண்டு வராம காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துட்டாரு? ஏற்கனவே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருந்ததுனாலயா? என்ன காரணம் இருக்க முடியும் சார்? இருக்கலாம். அதாவது இன்னைக்கு வந்துங்க பிஜேபி எப்படி தனக்கு எதிராகவோ ஆதரவாகவோ ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு ஒரு உறுதி இல்லாத சூழ்நிலையில விஜய் இருக்கிறாரு. ஆனா காங்கிரஸ் தே ஷோன் வெரி கிளியர்லி அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டு தொடரும்னு இன்னைக்கே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாங்க. அதனால ஆஸ் ஆன் டேட் நம்புதற்குரிய கூட்டணி கட்சிங்கிறது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி அதனால பண்ணிடலாம். இன்றைய ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்ததுக்கும் காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரசினுடைய அடி வெற்றி தான் மற்ற கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்குங்கிறது அந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வு காரணமாக இருக்குமா? இருக்கலாம். அதனாலயும் இருக்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் 2016 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரையினுடைய வெற்றி செல்லாது, அப்பாவு தான் வெற்றி பெற்றவர் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. 10 வருடங்கள் கழித்து அதற்கான தீர்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த ரெக்கார்ட்ல, சட்டப்பேரவை ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இன்பதுரை பெயரை எடுத்துட்டு அப்பாவு பெயரை சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. பட் வேட்பாளருங்கிற வெற்றி பெற்ற எம்எல்ஏங்கிறது அப்பாவு தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. இந்த என்டையர் எபிசோட எப்படி சார் பாக்குறது? இவங்க தீர்ப்பு கூறாமல் ஒத்திவைத்தார்கள் உயர்நீதிமன்றம். எல்லாரையும் கேள்வி கேட்கிற உயர்நீதிமன்றத்தை இப்ப நம்ம கேள்வி கேட்போம். ஏன் தீர்ப்பு கூறாம இத்தனை வருஷமா ஒத்தி வச்சீங்க? அடுத்து 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிம்பளம் எல்லாமே இன்னைக்கு அஃபெக்ட் ஆகுதுல்ல. அதெல்லாம் இன்பத்துறையிட்ட திருப்பி வாங்கி கொடுக்கறது தானே நியாயம். அதை பத்தி ஏன் மௌனம் காக்குறீங்க? இன்பத்துறைக்கு இதனால டிஸ்குவாலிபிகேஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க. அது ஒரு விதத்துல சரிதான். ஏன்னா இன்பத்துறை காரணம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணவங்க காரணம். அப்ப ரிசல்ட் டிக்ளேர் பண்ணவங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அரைகுறை நீதி ஆபத்தானது. இன்னைக்கு அதுதான் பண்ணிருக்காங்க இந்த தீர்ப்பின் மூலம். அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால தானே சார் அது நின்று போச்சு. இவங்க காரணமா அதுக்கு? சென்னை உயர்நீதிமன்றத்துல தபால் வாக்குகளை உயர்நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில மீண்டும் எண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல இன்பதுரை மனு தாக்கல் செய்தார். சரிங்க, அதுக்கு இன்பதுரை தானே பொறுப்பு. இன்பதுரை தான் பொறுப்பு. அதாவது மனு போடுறது அவருடைய உரிமை தானே. இவங்க அதாவது எண்ணி ரிசல்ட் எதுவும் வரல. பதிவாளர் முன்னிலையில மீண்டும் ரீகவுண்டிங்னு அவங்க சொன்னதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாரு. உச்சநீதிமன்றத்துல தபால் வாக்குகளை எண்ணணும், பட் முடிவை அறிவிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. சரி, அப்ப உச்சநீதிமன்றம் தான் அதுக்கு பொறுப்பு. இப்ப எந்த விதத்திலயும் அப்பாவு இதுக்கு பொறுப்பு இல்லை. ஆனா அப்பாவு தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதான் சொல்ல வரேன் நான். அதுல கடைசியாக நீதிமன்றம் சொல்லியிருக்குது, நீதிமன்றங்கள் ஏற்படுத்தும் இது போன்ற தாமதங்களால, அதெல்லாம் சொல்றது உயர் நீதிமன்றம் தான் சார். நீதிமன்றம் ஏற்படுத்தும் இது போன்ற தாமதங்கள் ஜனநாயகத்தின் ஆன்மாவை வீழ்த்தி விடும். நாட்டுல இந்த மாதிரி நிலைமை தொடர்ந்துச்சுன்னா நாம சுதந்திரம் பெற்ற மற்ற நாடுகளை போல இந்தியாவும் மாறிடுமோன்னு அச்சம் வருது அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. மாறிடுச்சு, இன்னும் மாறிடுமோங்கிற அச்சம் தான் வரணும். ஏற்கனவே மாறிடுச்சு. பனானா ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அவங்களுடைய இதை பத்தி, ஜனநாயகத்தை பத்தி. அது மாதிரிதான் இன்னைக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் ஆயிருச்சு.
ஆனா அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் சொல்லலாம், கருத்தாளர்கள் சொல்லலாம், நீதிபதி சொல்ல முடியாதுங்கிறதுனால அப்படி ஆயிடுமோங்கிற அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி ஆயிடுமோங்கிற ஒரு நிலைமைக்கு போறதுல நீதிமன்றங்களுடைய பங்கும் இருக்கு. அதையும் நீதிமன்றங்கள் உணரணும். இந்த எலெக்ஷன் பாண்ட் இருக்கு, அதை கேன்சல் பண்ணாங்க. உடனே எல்லாரும் சொன்னாங்க அருமையான தீர்ப்புன்னு. அப்ப இது வரைக்கும் வாங்கின எலக்ட்ரல் பாண்ட் பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்கணும். அதையே சொல்லல. கட்சிகள் செலவழிச்சிருந்ததுன்னா செலவழிச்சாலும் திருப்பி கொடுக்க சொல்லுங்க. இதை சொத்தை வித்து திருப்பி கொடுக்க சொல்லுங்க. அதான் நிறைய சொத்து இருக்குல்ல கட்சிக்கு. அதாவது இது வேணுங்கிற அளவுக்கு பணத்தை வாங்கியாச்சு, இனிமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அது தடவு துறை போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அடுத்த செய்தி சார், சின்னதாக நிறைய இருக்கு சார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும். ஒன்றிய அரசுல கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பி சண்முகம் சொல்றாரு. கல்வித்துறையுடைய முக்கியமான பணி முறையாக தேர்வை நடத்துவது, நேர்மையாக தேர்வை நடத்துவது. ஆனா தொடர்ந்து தேர்வு நடத்துறதுல தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை. அதனால கல்வி அமைச்சகம் அனைத்து நிலைகளிலையும் நடைபெறக்கூடிய ஊழல், மோசடி, பொறுப்பற்ற முறைகேடுகள் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ராஜினாமா செய்யலனாலும் எதுக்காக பொறுப்பாவது ஏத்துக்கணும். ஆமா, என்னுடைய கல்வித்துறையில தொடர்ந்து இது மாதிரி நடக்கிறது கவலைக்குரியது, நான் தகுந்த விசாரணைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லணும். அது கூட சொல்லலையே. அந்த சிபிஎஸ்இ சேர்மன் வந்து பதவி விட்டு போய் நீக்கி இருக்காங்க. எங்க அனுப்புனாங்க? அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி அனுப்பியிருக்காங்க. இதோட நல்ல போஸ்ட் தான் போயிருக்காரு. அது அந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான அந்த குரல் வந்து ரொம்ப ஃபீபிளா ஒலிக்குதா சார் தமிழ்நாட்டுல? ஆமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தோற்றம் இருக்கா அதுல? இல்ல நான் தான் தவறாக புரிந்து கொள்கிறேன்னா? இல்ல, ஃபீபிளா இதை பத்தி எந்த கட்சியுமே சொல்ல வேண்டிய அளவுக்கு உரத்து சொல்லவில்லை. எந்த கட்சியும் சொல்லவில்லை. ஓகே சார். அப்போ இந்த ஒன்றிய அரசு அளவுல ஒன் பார்ட்டி டாமினன்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு இப்போ அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அது மேஜர். இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் 3 இடங்கள்ல நடந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு தனிக்காட்டு ராஜாவாக இருக்கு. ஏற்கனவே அப்படித்தான் இருந்தது. ஆனா அங்கங்க கொஞ்சம் எதிர்ப்பு குரல் கேட்டுட்டு இருந்தது. இப்ப எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லலாமா? எதுவுமே கேட்கலன்னு இல்ல, கேட்கறது ரொம்ப ஃபீபிளா. நீங்க முதல்ல சொன்ன ரொம்ப ஃபீபிளா கேட்குது. ரொம்ப ஃபீபிளா இருக்கு. புதிய இயக்கம் நாளைக்கு அறிவிக்கிறாரு அண்ணாமலை. ஒன்றிய அரசு, அதாவது பாஜக தேசிய தலைமை முன்வைத்த சமரசங்களை இவர் ஏற்கல, இவருடைய ராஜினாமாவை அவங்க ஏற்கல அப்படின்னு இடையில 2 நாட்கள் போன மாதிரி இருந்தது. இப்போ மோடி அது தொடர்பாக எதுவும் முடிவெடுக்கல, இவர் மோடியையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு வந்து தனித்தனியாக எல்லா நாளிதழ்கள்லயும் தங்களுக்கு கிடைத்த சிறப்பான தகவல் மாதிரி அந்த நாளைக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் படிச்சேன். நாளைக்கு அறிவிக்கிறாங்க மட்டும் இல்ல, ஒரு அமைப்பை துவங்குவேன்னு 2 ஆண்டுல போதுமான பயிற்சி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புது கட்சியை துவங்குவேன்னு அவர் சொன்னதா நியூஸ் படிச்சேன். மெத்தடிக்கலா போறாரு. இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்ணி அந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு அரசியல் பயிற்சியை கொடுத்துட்டு அதற்கு பிறகு அரசியல் கட்சியாக அதை மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு ஜென்சி வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு ஒண்ணு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அவர் மேல உள்ள கரிஸ்மானால, கிரேஸ்னால சப்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்து யோசிக்க கூடியவர்கள் தான். அவங்கள யோசிக்க வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்கள தன்வயப்படுத்தலாம் அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறார். அப்போ விஜய்க்கு போன வாக்குகள் தான் அவருக்கு புரியுன்னு அர்த்தமா? இல்ல, விஜய்க்கு போன வாக்குகள் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க், அதை நிச்சயமா குறி வைக்கணும். அதை தவிர இந்த விஜயுடைய ஆட்சியில வந்து நடக்கிறதெல்லாம் வச்சு 1.5 வருஷத்துக்குள்ள இவர் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும், இவரோட நான் பெட்டர் கவர்னன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னார்னா மிடில் ஏஜ் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாருமே இவர் பக்கம் திரும்புவாங்கிறது இவருடைய நம்பிக்கை. பட் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே சைட்ல இவருடைய இம்பாக்ட் என்னவாக இருக்கும்? போக போகத்தான் தெரியும் சார். அவங்களுடைய ஓட் பேங்க்ல இவர் எவ்வளவு பிரிக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். டிஎம்கே வந்து இப்ப ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், அது ஒரு ரசிகர் கூட்டம்.
எம்ஜிஆருடைய ரசிகர் கூட்டம் தான். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி ஆரம்பிச்சது தனி மனித வெறுப்பின் காரணமாக துவங்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து தனி மனித எதிர்ப்பு, வெறுப்பு, துவேஷம் இதன் காரணமாக துவங்கப்பட்டது. எம்ஜிஆரே பல சமயங்கள்ல எனக்கு அப்புறம் ஏடிஎம்கே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவருடைய நம்பிக்கை. நம்மளுக்காக தான் இருக்காங்க, அதுக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் போயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அதனால ஆனா டிஎம்கே அப்படி இல்லை. டிஎம்கேல இன்னும் வந்து அங்கேயும் டைலூஷன் நிறைய நடந்திருக்கு. ஆனா ஆழ்ந்த கருத்து நம்பிக்கை உடையவர்கள் அங்க வந்து இருக்காங்க. அந்த கட்சி வந்து அவ்வளவு எளிதாக ஒன்றுமில்லாமல் செய்து விட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அண்ணாமலை டைல்யூஷன் வந்து வந்து டைல்யூஷன் வந்து எவல்யூஷன் பார்க்கணுமா இல்ல டைல்யூஷன் பார்க்கணுமா சார்? எவல்யூஷன் நீங்க சொல்லிக்கலாம் சார். தன் பொழப்புக்காக வேண்டி டைல்யூட் பண்ற ஆளுங்கள்லாம் டிஎம்கேல இருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்களா கூட இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டா டிஎம்கேக்கு நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஹார்ட்கோர் பாலிசி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கணும். அது ஒரு மாஸ் ஆர்கனைசேஷன்ல அந்த மாதிரி இருக்கா எங்கேயாவது? எல்லா இடத்துலயும் டைல்யூஷன் எல்லாம் மிக்ஸ் ஆகித்தானே இருக்கும். இந்த அடிப்படையில மிக்ஸ் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டம் கண்டு வரும். இப்ப டிஎம்கேல வந்து தமிழ் இனம் அதுக்குன்னு உள்ள வரலாறு, அதனுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியதுங்கிறதுல அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆனா அந்த தமிழை வந்து நான் ஏற்கனவே பலதரமே என்னுடைய வருத்தத்தை சொல்லியிருக்கேன். தமிழ் கட்டாய பாடமாக இருப்பதை உறுதி செய்யவில்லை. அது ஒரு முக்கியமான காரணம். ஜென்சி வந்து இது மாதிரி வந்து போனதுக்கு காரணம். இப்ப நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கும் தான் தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. தமிழ்ல கட்டாய மனன பகுதின்னு சொல்லி இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வயசுல எனக்கு வந்து அப்பர் பாடினது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே அப்படின்னு பாடினாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் உழவினங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு கம்பர் பாடுறத அதை மனமா இப்போ அந்த காலத்துல மனப்பாடம் தான் பண்ணோம். ஆனா மனசுல தங்குறதுனால திரும்ப திரும்ப அதை சொல்லும் போது அதனுடைய செழுமை எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய தமிழ் இனம் வந்து எப்படிப்பட்ட ஒரு இனமா இருந்தது. அழகியல் புரிஞ்சவங்களா இருந்தாங்க, இறைப்பற்று உள்ளவங்களா இருந்தாங்க, இது உலகத்தையே ஒரு கிராமமா பார்க்கக்கூடிய உயர்ந்த தத்துவம் உடையவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி என்னுடைய இனத்தை பற்றிய பெருமிதம் எனக்கு ஏற்பட்டது. நான் தமிழ் படிச்சதுனாலதான். ஆனா இன்னைக்கு தமிழ் கட்டாயமா இல்லாம எல்கேஜில இருந்து பிஜி வரைக்கும் தமிழே இல்லாம படிச்சுட்டு போற பசங்களுக்கு தமிழை பத்தி தெரியாதுன்னா அது அவங்க தப்பா? சொல்லிக் கொடுக்காதவங்க தப்பு. அதே மாதிரி இதுல வந்து அரசியல் எடுத்தது யூனியன் எலெக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு வச்சது வந்து அது மிகப்பெரிய தவறு. அந்த காலத்துல பச்சையப்பாஸ் காலேஜ்லயும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்தா இவங்க வந்து தமிழ் தலைவர்கள் வந்து முகிழ்த்தார்கள். இவங்க மட்டும் இல்ல, தியாகராஜர் காலேஜ் இந்த மதுரையில டிஎம்கே மட்டும் இல்ல, மு மேத்தா வந்து காங்கிரஸ்காரரு, கண்ணீர் போக்கில் எழுதின மு மேத்தா. அதனால காங்கிரஸ் சார்பில் உள்ளவங்க, திமுக சார்பில் உள்ளவங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உள்ளவங்க அப்படின்னு மாணவர்கள் வந்து அரசியலில் ஈர்க்கப்பட்டார்கள். அதனால அரசியல் தெரிஞ்சது, அரசியலுடைய அவலம் புரிஞ்சது, அரசியல் தெளிவு இருக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு ஜென்சிக்கு இதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லாம போனதுக்கு இந்த திராவிட கட்சிகள் 50 வருஷமா ஆண்டவங்க தான் காரணம். அது ஆண்டவங்க இதுல ஒரு பக்கம் தமிழை பத்தியே பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் தமிழ் உணர்வை வளர்க்காம விட்டா இவங்க தமிழ் உணர்வுகள் நம்பிக்கை உள்ளவங்க. இன்னைக்கு உள்ள சீனியர் லீடர்ஸ் எங்கேயோ தவறிட்டாங்க, அது உண்மைதான். அதை சரி பண்ணணும், அது சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இதுல வந்து டிஎம்கே காம்ப்ரமைஸ் பண்ணல கொள்கை அளவுல. ஆனா நடைமுறையில வந்து அந்த கொள்கையை வந்து எப்படி அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து கொஞ்சம் தவறிடுச்சோன்னு சொல்லி எனக்கு அச்சம். ஆனா மத்தவங்களோட ஒப்பிடும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்றீங்க இது வந்து டைல்யூஷன் தவிர்க்க முடியாது தானேன்னு. அடிப்படை விஷயங்கள்ல டைல்யூஷன் தவிர்க்க முடியாமல் போய்விட்டால், அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு விட்டால் அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து காணாம போயிடும். இப்ப இவங்களுக்கு வந்து அதிமுகவுக்குள்ள பெரிய அட்வான்டேஜ் என்ன? அவங்களுக்கு அப்படி அஸ்திவாரமே கிடையாது. அவங்க சொல்ற அஸ்திவாரம்லாம் திமுகவுடைய அஸ்திவாரம், அவங்க பேசுற அஸ்திவாரம்லாம். அதனால அதுல இருந்து கலந்துட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அம்மா அம்மான்னு சொன்னாங்க, அடுத்து மோடி எங்கள் டேடின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு அமைச்சரா இருந்தவர், சர்வசாதாரணமா. திமுகவுக்காரங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனுடைய நவீன வடிவமாக தாவேக்காவும் வந்துருச்சு. ஆமா ஆமா. அப்ப வேற யார்கிட்டயும் எந்த பாலிசியும் கிடையாது. அப்ப பாலிசியை காப்பாற்ற வேண்டியதும் டைல்யூட் ஆகாம பாத்துக்க வேண்டியதும் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் இருக்குன்னு மாதிரி ஆயிடுது இல்ல சார்? அது இல்ல, இவங்க பிஜேபிக்கு பாலிசி இல்லையா? தெளிவான பாலிசி இருக்கு. ஆர்எஸ்எஸ் உடைய பாலிசி, கம்யூனிஸ்ட் பாலிசி இல்லையா? அது வந்து பல்வேறு டைமென்ஷன்ல இருக்கு. கம்யூனிஸ்ட் பாலிசி எல்லாம் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி டைல்யூட் ஆயிட்டு தானே இருக்கு. ரொம்ப, அதாவது அவங்களோட அரசு உலர்ந்து உதிரும்ங்கிறதுக்கு இன்னைக்கு என்ன ரெலவன்ஸ்,
மார்க்ஸோட பல கோட்பாடுகளை இன்னைக்கு சொல்ல முடியும் அந்த மாதிரி. அப்போ அதையெல்லாம் வந்து மார்க்ஸ் சொல்லல, அதையே பிடிச்சிட்டு நீங்க உறுதியாக நிக்கணும்னு மார்க்ஸ் சொல்லல, எந்த இடத்துலயும் சொல்லல. சூழலுக்கு ஏற்ற மாதிரி இத ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்க எவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எவல்யூஷனை சரியாக எடை போடாம ஜோதியில கரைந்து போவதுங்கிறது வேற, அடிப்படை கொள்கைகள்ல உறுதியாக இருந்துகிட்டே வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை தகவமைத்துக் கொள்வதுங்கிறது வேற அப்படின்னு நான் ஒரு புரிதல்ல இருக்கிறேன். ஜனநாயகம்ங்கிறது வந்து நிறைய டெஃபினிஷன் இருக்கு. ஜனநாயகம் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். லிங்கன் சொன்னது உலகபுறம் பேசப்படுது. இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் தி ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, பட் இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. பெரும்பான்மையினர் ஆளுவது என்பதன் பெயர் ஜனநாயகம் இல்ல, சிறுபான்மையினர் காக்கப்படுவதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டெஃபினிஷன். இப்ப சிறுபான்மைங்கிறது யாரு? பெரும்பான்மை மக்களா இருக்கவங்க சிறுபான்மையா இருக்க முடியும், பொருளாதார பலம் இல்லாதனால. ஏழை எளியவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. இப்ப இந்த மே டேயை பத்தி ஒரு தரம் பெரியார் ஒன்று எழுதி, இதெல்லாம் பல பேர் வந்து படிக்கிறது இல்லை, அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. மே டே வந்து உலகம் பூரா தொழிலாளர் தினம்னு கொண்டாடப்படுது. பெரியார் வந்து சொன்னாரு, மே டே அப்படிங்கிறது யாரை பற்றி? தாழ்த்தப்பட்டவர்களை பற்றி, ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி. அப்ப மேல்நாட்டுல வந்து இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் தொழிலாளர்களாக இருந்த பொழுது, கேபிட்டலிசம் அவங்களை நசுக்கிட்டு இருந்த போது, மேடேங்கிறது தொழிலாளர்களுக்கான நாள். இந்தியாவில் வந்து மேடே வந்து யாருக்கான நாளாக இருக்க வேண்டும்? ஏழை எளியவருக்கான நாளாக இருக்க வேண்டும். இந்த 1000 வருஷமாக ஒரு கருத்தியல் மற்றவர்களை சில பேர் மட்டும் ஆள வேண்டும், மற்றவர்கள் தாழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னதே அந்த தாழ்ந்து இருப்பவர்களுக்கானதாக மே டே இருக்க வேண்டும் சொன்னது. அதாவது தொழிலாளர் தினம்னு அவர் சொல்லல. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மே டே வந்து இட் இஸ் ஃபார் தி அப்ரஸ் அண்ட் சப்ரஸ். ஒரு இடத்துல அவங்க தொழிலாளர்களாக இருக்கலாம், அந்த அப்ரஸ் அண்ட் சப்ரஸ். இன்னொரு இடத்துல வந்து இந்த ஜாதி கொடுமையினால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இது வந்து எவ்வளவு பெரிய பிராட் பிலாசபின்னு சொல்லி பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லி பாருங்க. அப்போ இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. உங்க எந்த எவல்யூஷன்லயும் இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் இருந்ததுன்னா, தொடர்ந்து அந்த காம்ப்ரமைஸ் நீடிச்சதுன்னா, அந்த சாம்சங்கா சிம்சனா அந்த ஒரு இது நடந்தது, சாம்சங் அங்க நடந்தது ரொம்ப பெரிய காம்ப்ரமைஸ். அங்க கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து வாய மூடிட்டு இருந்தது. அதோட பேசுனாங்க, ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவா ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல. ஒரே ஒரு கேள்விதான். நான் வந்து அங்க வந்து எங்கிட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர், என்னோட நல்ல பழக்கப்பட்டவர், நண்பர்லாம் இல்ல, பழக்கப்பட்டவர். அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு சொன்னாரு, இல்ல இப்ப எதுக்காக வேண்டி நாங்க எங்களால முடிஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்கோம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். தென் கொரியாவுல இதே வேலை பார்க்குற தொழிலாளிக்கு என்ன செய்யறீங்க? அதை இங்க வேலை பார்க்குற தொழிலாளிக்கு செய்யறீங்களா? இந்த ஒரு கேள்விதான். இதுக்கு பதில் கிடையாது. இங்க நசுக்கலாம், இங்க அமுக்கலாம், அரசு அனுசரணையாத்தான் இருக்கும். மக்கள்கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வு இருக்காது. இப்ப தென்கொரியால தொழிலாளர்கள், அமெரிக்காவிலும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த விழிப்புணர்வுங்கிறது பரவலா இது கன்சிஸ்டன்டா வந்து இந்தியாவிலேயே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கேட்டா நீங்க அதிசயப்படுவீங்க. கூச் பிகார்னு ஒரு மாவட்டம் இருக்கு மேற்கு வங்கத்துல. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா டிஎம்சி ஆபீஸ் பேரஸ் எல்லாம் போய் அந்த ஜனங்கள்லாம், ராஸ்கல் 5 வருஷமா எங்கிட்ட ஒவ்வொன்றுக்கும் பட்டாவுக்கு இவ்வளவு, வேலை கொடுக்கறது இவ்வளவு சொல்லி காசு வாங்கினீங்களா, ஒழுங்கா மரியாதை அந்த காசை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்டு அவங்க எல்லாம் அந்த காசை திருப்பி கொடுத்துருக்காங்க பயந்து போய். தமிழ்நாட்டுல அப்படி கேட்பாங்களா? காசு திருப்பி கேட்பாங்களா? கேட்கணும். அதுதான் மக்களுடைய எழுச்சி தான் உண்மையாக மற்றவர்களை ஆள வேண்டும், நாம் வாழ பிறந்தவர்கள், மற்றவர்களை ஆள பிறந்தவர்களை நினைக்கிறாங்களே, அவங்களை அச்சுறுத்துறது மக்களுடைய எழுச்சி தான். அப்போ அந்த மக்களுடைய எழுச்சியை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரிதான் அமைப்புகள் இருக்கணும். அதுல வந்து டைலூஷன் இருக்கக்கூடாது. வயலன்ஸ் இஸ் நாட் தி ஆன்சர். பணக்காரங்க எல்லாம் போய் கொண்டு அப்படின்னு அதனால எந்த சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் என்னன்னா, இவர்களுக்கு வேண்டிய உரிமைகளை பெற்று தருவதுங்கிறதுல காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இது எல்லா இடத்துலயும் போகும். இனங்கள், மொழிகள், மதங்கள், இது எல்லாத்துலயுமே அவர்களுக்குள்ள உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அதுல நிறைய அது தொடர்பாக பேச முடியும் சார். நீங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் சார் இருக்கு ஹிஸ்டரியில. ஜோதி பாசு வந்து யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்ல, அதாவது 77க்கு எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்ல உள்துறைக்கு பொறுப்பாக இருந்த போது போனஸ் டாக்ஸ்ல வந்து முற்றி போன ஒரு நிலைமையில பதட்டம் இருக்குதுன்னு போலீஸ் போர்ஸ் கிளம்புது அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என்ன அங்க வேலை
அது அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்க போனா தான் பிரச்சனை பெருசாகும். அதனால நீங்க யாரும் அந்த ஃபேக்டரிக்கு போக வேண்டாம், அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. பிரச்சனை டெய்லி மீட் பண்றது அவங்க தான், சேர்ந்து வேலை செய்ய போறது அவங்க தான். அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவாங்க. நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் போக வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தியதாக ஒரு செய்தி மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுமையில அரசு தலையீடுங்கிறது எப்படி இருக்கணும், தலையிடாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இருந்தது. அது தவிர வேற எந்த கவர்மெண்ட்டும், எந்த பார்ட்டி, எந்த கொள்கை பேசுற கவர்மெண்ட்டும் அதே பார்ட்டி அதுக்கு பின்னாலேயும் கூட அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்ததாக இந்திய வரலாற்றுல நான் பார்க்கல, படிக்கல. அவங்க நிலைப்பாடு எடுக்கலங்கிறதுனால அது சரியாயிராது சார். சரி, நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு அன்னைக்கு. அவரே ஒரு இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன். துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட்ல வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் தொழிலாளருக்கும் இடையில வந்து கருத்து வேறுபாடு இருந்தது. தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்ப இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்நேரம் சிஏஎஸ்எஃப் கிடையாது, இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிடையாது, சிஆர்பி தான் இருந்தது, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சிஆர்பிஎஃப் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி, சிஆர்பி வந்து அடிப்பாங்க. அது வந்து ட்ரெயின்டு டு ஹிட் பீப்புள். இந்த ஈவன் ஸ்டேட் போலீஸ் மாதிரியோ ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ் வந்து மனிதாபிமானத்தோடு இருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்டேட்ல உள்ள ஆர்ம்டு போலீஸுக்கு சொல்லி கொடுக்கறதே அடிக்கிறதுக்கு. அதுல தப்பு இல்ல, கலவரக்காரர்களை அடிக்கணுங்கிறது உண்மைதான். கலவரம் வந்து தப்பான கலவரம் நடந்தா அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது வன்முறை பிரயோகப்படுத்தப்படும். எதிராளியோட எதிர்நாட்டு கூட சண்டை போடும்போது அங்க இவங்க வந்து நம்ம ராணுவம் வந்து அவனை சுடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது மாதிரி தான். ஆனா அந்நேரம் இவர் வந்து ஜோதிபாசு வந்து சிஎம் இருந்தார். சிஎம் இருந்த போது இல்ல இந்த இந்த ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர், இந்த இதே தான், இந்த உள்துறை அமைச்சராக இருந்த போது தான் முர்ஷித் தான் அவருக்கு வந்து பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தாரு, எஸ்.எம். முர்ஷித். அப்ப எஸ்.எம். முர்ஷித் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், யங் ஏஜ் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். இப்போ இவங்க வந்து சொன்னாங்க, ஜோதிபாசு வந்து ஒரு கடிதம் எழுதினார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. உங்க சிஆர்பிஎஃப் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது, ஐபிசி சிஆர்பிசிக்குள்ள அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்ப சிஆர்பிஎஃப்க்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில மோதல் நடந்தது என்றால் அது இரண்டு தரப்பினருடைய மோதலாக காணப்படும். எங்க ஸ்டேட் போலீஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிஆர்பிஎஃப் அரெஸ்ட் பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணுவான். ஹி இஸ் நாட் போலீஸ், இட் இஸ் ஜஸ்ட் a protection force. இதனாலதான் அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்து சிஆர்பிஎஃப்க்கு அதுக்கப்புறம் போலீஸ் பவர் கொடுத்தாங்க. அது வேற விஷயம். அப்ப இந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாங்க. இந்த நுணுக்கங்களை வந்து மக்கள் சக்திக்கு பலன் கொடுப்பதாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற தெளிவும் இருந்தது. இந்த மாதிரியான தெளிவு கண்டிப்பா எல்லாத்தையும் இருக்கணும். அப்படி தெளிவு இல்லாம போறது வந்து அந்த டைல்யூஷன் வந்து காலத்திற்கு தகுந்த மாறுதல்னு சொல்ல முடியாது. இன்றைய ஜனநாயகம் அப்படின்றது வந்து பெரும்பான்மையினர் மீது சிறுபான்மையினர் செலுத்தக்கூடிய சர்வாதிகாரம். உண்மையான ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் மீது செலுத்தக்கூடிய சர்வாதிகாரம், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. இன்றைக்கு யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? பேச முடியுமா? அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே சார், ஒரு கான்செப்டை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விதமான அணுகுமுறை. அது பல்வேறு தியரிகள் ஒன்றை சுற்றி வருது. சரி, அப்ப எந்த அணுகுமுறை இல்ல இருங்க, அந்த அணுகுமுறையை ஏத்துக்கல, பெரும்பான்மையினர் வந்து சிறுபான்மையின் மேல சர்வாதிகாரம் பண்ற அணுகுமுறையை ஏத்துக்கலன்னா எந்த அணுகுமுறையை ஏத்துக்க போறீங்க? சரி, அதை ஏத்துக்க வேண்டாம். அதான் அது தியரி. பட் ஏத்துக்கிட்டு இருக்கிறது பவர் மூலமாக, படைகள் மூலமாக, அரசு மூலமாக இன்று நிறுவப்பட்ட ஜனநாயகம்ங்கிறது சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் மீது செலுத்துகின்ற சர்வாதிகாரம்ங்கிற தியரி தானே. அதை எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கொண்டுதானே எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். அந்த இதை இல்ல, அதை ஏத்துக்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி எதுக்கு இருக்கணும்? இந்த திராவிட கட்சிகள் எதுக்கு இருக்கணும்? நாங்க ஏழை எளியவரை பற்றி பேசணும்னு சொல்றவங்க எதுக்கு இருக்கணும்? அப்படின்னா நீங்க வந்து சொல்லலாம் சார், இந்தி தான் அதிகமா பேசப்படுகிற மொழி, எதுக்கு போராட்டம் நடத்துறீங்க? சிறுபான்மையினர் வந்து பெரும்பான்மை அவங்க வந்து ரொம்ப பேர் பேசுறாங்கிற ஒரே காரணத்தினால 30% தானே சார் ஹிந்தி பேசுறவங்களுடைய தாய்மொழி, மீதி 70% ஏத்துக்க வேண்டியது என்ன? இந்த தியரி அக்செப்ட் பண்ணோம்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கலாமே. அதுதான் சார் மேட்டர், அதுதான் மேட்டர். நீங்க தனிப்பட்ட முறையில டீக்ரேடேஷன் ஆஃப் சொசைட்டி, டீக்ரேடேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்ல வந்து தரம் தாழ்கிறது, சமூகத்துல வந்து விளிம்பியங்கள் தொலைகிறது அப்படின்னு எல்லாம் பேசும்போது இன்று இருக்கக்கூடிய சூழலுக்கு தான் பேசணும் அப்படின்னு பலர் வந்து பேச தொடங்குறாங்க. ஆனா அடிப்படையான விஷயங்கள் இல்ல, எங்கெங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம், எதெல்லாம் பேசாம இருக்கிறோம்னா அதுல அது வந்து அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க.
ஆமா. இன்னைக்கு விஜய் பண்ண போறது அதுதான் அதான் பண்ண அதுதான் போறாரு. சிக்கலானது. அதுதான் ஆமா, சிக்கலானது. ஆமா. இன்னைக்கு விஜய் வந்து அதுதான் பண்ண போறாரு. சின்ன சின்ன விஷயங்கள்ல மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய விஷயங்கள்ல செய்வாரு. செஞ்ச செய்வாரு. உடனே மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவர்களை பெருமளவு பாதிக்கக்கூடிய, ஆனால் அதில் விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லாத அப்படிப்பட்ட விஷயங்கள பண்ணிட்டு போயிருவாருன்னு எனக்கு அச்சம் இருக்கு. கரெக்ட். அப்படித்தான் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து எதிர்ப்பே இருக்காது அந்த சமயங்கள்ல. அதுதான் ஆமா. இன்றைய நிலை வந்து அதை நோக்கி தான் நகருதுங்கிறது தான் அதுல ரொம்ப மோசமான விஷயமாக இருக்கு. பட் அது ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் ஒரே ஒரு செய்தி சார். இந்த அதிமுகவுக்கு எதிரான வழக்கை திரும்ப பெறுவது அப்படின்னு ஓபிஎஸ் முடிவு செய்திருக்கிறாரு, ஜேசிடி பிரபாகர் முடிவு செய்திருக்கிறாரு. அவங்க எல்லாம் தனித்தனியாக அவங்களுடைய இடங்களை தேடி போயிட்டாங்க. அதனால இனிமே அதிமுகவுக்கான கிளைமை வச்சுக்கிட்டு நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஃபார்மலைஸ் ஆயிடும், கொள்கை அளவுல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது. இதுல ஏதேனும் செய்திகள் இருக்கா? இல்ல, இதுதான் எடுக்க வேண்டிய முடிவு இதுதான். முடிஞ்ச மட்டும் இதுதான். முட்டி பார்த்தோம். ஏடிஎம்கேல இவர் இபிஎஸ் நுழைய விடல. சரி போய் தொலைது, நம்மளும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். இனிமே அதை பத்தி எதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறது சரியான கவலைப்படணும். முடிவு. பட் ரிலே ரேஸ் மாதிரி இவங்க போயிட்டாங்கன்னா வேற சிலர் அதே மாதிரி பிரச்சனைகளோட அடுத்தாப்புல வருவாங்களா? பேட்டனை வாங்கிக்கிட்டு வரலாம். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். ஓகே, வணக்கம்.